ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநீதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது விஜயும் காவேரியும் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அஜய்க்கு வந்து தெரிஞ்சிச்சு. அஜய் வந்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே உடனே ராகினி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிளம்புறாங்க. கிளம்பி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ராகினி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க கேள்விப்பட்டதுமே நிஜமாவா போய் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்கவும், இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்துட்டு, ஓ விஜயும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கே, நல்ல இதாக போச்சு, இது பிளான் வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான விஷயம் செஞ்சுக்கிற அஜய் அப்படின்னு நம்ம அஜய் பற்றி சொல்லிவிட்டு உடனே வந்துட்டு ராகினி வந்துட்டு, இதை நம்ம சாரதா கிட்டே போட்டு கொடுத்தா அவளே எல்லா வேலைத்தையும் முடிச்சிருவா, நமக்கு வேலை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே உடனே வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு தான் வீட்டு கதவை தட்டாங்க. வீட்டு கதவை தட்டினதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்மதா வந்து வராங்க. நர்மதா வந்து கேட்குறாங்க, இங்கே எதுக்கு வந்த, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு வந்து நர்மதா கேட்கவும், ஹே குட்டிச்சத்தா என்ன நீ வந்து கரெக்டாக வீட்டில் யாரும் இல்லையா, அவங்க யாராவது பெரியவங்க இருந்தால் வர சொல்ல அப்படின்னு சொல்லவும், உடனே நர்மதா வந்துட்டு, அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லை, கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்படி சொன்ன உடனே வீட்டில் வந்து ஆளுங்க இருக்கிற சத்தம் வந்து நம்மளுடைய ராகினிக்கு வந்து கேட்டுருது. அதை கேட்டதுமே ராகினி வந்துட்டு, என்ன குட்டிச்சத்தான் போய் சொல்கிறியா, வீட்டில் யாரும் இருக்காங்க போல இருக்குது, அவங்கள போய் கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்லவும், நம்ம பாட்டி வந்து வராங்க, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்ததுமே, வாங்க பாட்டி, இந்த நர்மதா வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வருவீங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, வீட்டில் யாரும் இல்லை கிளம்பு அப்படின்னு பாட்டியும் சொல்லவும், அதுவா பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லவும், நீ எந்த முக்கியமான விஷயமும் சொல்ல தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கங்கா வந்துட்டு அடுத்த செகண்ட் அங்கேயே வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, இவ வந்தாலே ஏதாவது ஏழ்றையை கூட்டுவாளே அப்படின்னு நம்ம கங்காவும் நினச்சிக்கிட்டு வந்ததும், வீட்டில் நர்மதா இல்லைங்களா, சாரி சாரதா இல்லைங்களா, அவங்கள கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து கேட்கவும், சாரதா அந்த இடத்துக்கு உடனே வந்து வந்துடுறாங்க. என்னடி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க, அதுவும் சாரதான்ட்டு, என்ன விஷயம் சொல்லு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு யார் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தது அப்படின்னு நம்ம சாரதா வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமாருமே வந்து அங்கே வந்துட்டுருக்காரு. சாரதா கேட்குறாங்க, எதுக்குடி இங்கே வந்த சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கவும், அவங்க வந்துட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க, உன் பொண்ணு இப்போ எங்கே இருக்கா தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கவும், என் பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உன் பொண்ணு விஜயோட கெஸ்ட் ஹவுஸில் ஊர் சுற்றிட்டுருக்கா, ஜாலியாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தனியாக அவங்க யாருக்கும் தெரியாமல் குடும்பம் நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரதாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என் பொண்ணை பற்றி இந்த மாதிரி தப்பெல்லாம் பேசாதரி, எங்களுக்கும் அந்த தம்பிக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் வந்து பொய் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராகினி வந்துட்டு உடனே வந்துட்டு பார்த்திங்களா, சாரதா இப்போ என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே கங்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம குமார் வந்து வந்துடுறாரு. அவர் வந்துட்டு கேட்குறாரு, என்னம்மா இங்கே என்ன கூட்டம் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கவும், இவ பாருடா, இவ வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்கா நம்மளுடைய காவேரியை பற்றி, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு கேட்கவும், என்ன இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவருமே வந்து கேட்குறாரு. குமாருமே, நான் காவேரியை பற்றி தான் சொல்ல வந்தேன், அவள் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம குமார்கிட்டையும் சொல்லவும், அம்மா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதம்மா, இவ வந்து சரியான ஃப்ராடு போய்க்காரேன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இவ்வளோ அந்த பசுபதியும், நாம் எதுக்கு இவ சொல்கிறதெல்லாம் நம்பணும் அப்படின்னு சொல்லவும், நம்புங்க நம்ம கட்டி போங்க, நீங்கள் நம்பாததுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நம்ம ராகினி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு காவேரிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கங்கா கால் பண்ணுறாங்க, எடுக்கிறதில்ல. உடனே சாரதாவும் கால் பண்ணுறாங்க, எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து சந்தேகம் வந்துடுது. நீ குமார், நீ எதுக்கும் அவள் அப்பளம் வைக்கிற இடத்துக்கு நீ போய் பார்த்துட்டு வந்துடுறா அப்படின்னு வந்து நம்ம சாரதா சொல்லவும், உடனே குமார் வந்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டு அங்கே வந்து எல்லாம் தடுக்கிறாங்க. எங்கேயுமே காவேரி வந்து இருக்கிறதில்ல. உடனே ஒவ்வொரு வேளை அவள் சொன்னது உண்மையாக இருக்குமோ, காவேரி இங்கே காணுமே அப்படின்னு நம்ம குமார் நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சாரதாவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடா என்னாச்சு, நீ போயிட்டு ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா இன்னுமே பண்ணல, அங்கே காவேரி இருக்கா இல்லை, நீ ஃபோனு கூட அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா குமார் வந்துட்டு, இல்லை அத்தை இங்கே எங்கேயுமே காவேரி இல்லை, நான் தடுக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவும், நம்ம சாரதாவுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஒருவேளை சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு
என்ன நான் சொன்னது உண்மை தானே, அங்கே அவள் இல்லை தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராகினி வந்துட்டு. அப்படின்னு சொன்னதுமே சாரதா வந்து என்னம்மா இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நான் சொல்கிறது உண்மை தான், யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்களா, வாங்க நான் நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் கூட வர தேவையில்லை, நாங்கள் எல்லோரும் தனியாக போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. எதுக்கு, சும்மா நானே கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமாரி எல்லாருமே வந்துட்டு சாரதாலாம் போகிறாங்க. போயிட்டு கெஸ்ட் ஹவுஸில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து இருக்கிறாரு. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, காவேரி எங்கே, என் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கவும், இங்கே இல்லை, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, உனக்கு யார் காவேரி இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சமாளிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கேட்டு சொல்கிறாங்க, நான் இங்கே யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொன்னேன், யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்புன்னு சொன்னேன்ல, உள்ளே எதுக்கு இவங்கள விட்டா அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டுறாங்க. விஜய் வந்துட்டு, நீ எதுக்கு இப்போ அவங்கள திட்டுற, அப்போ என் பொண்ணு இங்கே தானே இருக்கா அப்படின்னு வந்து சாரதா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போயிட்டு உள்ளே வந்து தடுக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துமே வந்து உள்ளே வந்து நம்ம காவேரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்குமே பார்த்தது கங்காவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுமே புரியல. அவங்க உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சாரதாவுமே வந்து போகிறாங்க. என்னடி இவ இங்கே தான் இருக்கிறாளா, ஏய் காவேரி எந்திரி, காவேரி எந்திரி, அப்பளம் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பலார்னு ஒரு அறை வந்து அடிச்சிடுறாங்க. அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயுமே போயிட்டு அத்தை அவங்கள அடிக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடி எந்திரிச்சு வெளியே வாடி, நீ இங்கே தான் இருக்கியா, அவள் சொன்னபோது கூட நம்பலடி, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஏற்கனவே ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை நாரடிக்கிறாங்க, இப்போ நீயும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இவன் கூட கூத்தடிச்சிருக்கியா அப்படின்னு வந்து காவேரியை திட்டிட்டு வெளியே வந்துட்டு விஜயும் கேட்குறாங்க. என்ன தம்பி நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, என் பொண்ணு நாங்கள் தான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, நீங்கள் எதுக்கு திரும்ப அவள் பின்னாடி சுற்றுறீங்க, நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு நாங்கள் எத்தனை முறை சொல்கிறது, இல்லை நாங்கள் எங்கேயாச்சும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் சொல்லத்த ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நல்ல சமயம், நம்ம வந்துட்டு காவேரி பற்றின உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, காவேரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீங்கள் இப்படியெல்லாம் அவளை அடிக்காதீங்க, இனிமேல் அவளை அப்பெல்லாம் பிஸ்னஸ் பண்ணவும் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதுமே காவேரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் என்ன விஜய் இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்னடி இது குண்டு மேலே குண்டாக தூக்கி போட்டுகிட்டே இருக்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்து சாரதா சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ராகினிக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ராகினி வந்துட்டு அங்கே நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நாங்கள் இருந்தால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகினி வந்து யாருக்கும் தெரியாது கிளம்பிடுறாங்க. உடனே கங்கா வந்துட்டு எல்லாமே அவளால் தான், அவள் எங்கே இருக்கா பாரு அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க அவங்க வந்துட்டு உடனே காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.